ஸ்டோரி சூப்பராக ஹீரோயினோட கேரக்டர் எப்படி உங்களுக்கு? நல்லா இருந்தது. இந்த காலத்துக்கு ஏற்ற படம் தான். அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எப்படி உங்களுக்கு தோணுது? இண்டிபெண்ட்டாக அவங்க பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறக்கூடிய செயல்கள் எப்படி? எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த காலத்து பெண்களுக்கு பசங்களுக்கு இந்த காலத்தில் நிறைய டைவர்ஸ் ஆகுது. அதுக்கு ஏற்ற படம் தான். நான் ராணி மாதிரி பார்த்தேன். உன் கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவ். படம் எங்கேயாவது லேக் அடிக்குதா உங்களுக்கு? மெசேஜ் நல்லா கன்வே இருக்கா உங்களுக்கு? பாடல் எப்படி இருக்குது படத்தில்? ஜோ பட அளவுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் படமாக இருக்காது. படம் ஸ்டார்டிங்லேருந்து ஓடோஸ் காமெடி மாதிரி உங்களுக்கு தோணுதா, இல்லை ஹீரோயினுடைய கேரக்டர் உங்களுக்கு எப்படி தோணுது? விக்கி கிளைமேக்ஸில் எமோஷ்னலாக பேசுவார், அது எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்கலாமா? ஹீரோயினோட கேரக்டர் எப்படி நெகட்டிவாக கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க, உங்களுக்கு எப்படி தோணுது? இன்றைய சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அதை படமாக எடுத்திருக்காங்க. ரியோராஜ் எப்படி பண்ணியிருக்காரு? பாடல்கள் எப்படி இருக்கு படத்தில்? ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணி விக்கி எமோஷ்னலாக கிளைமேக்ஸில் டைலாக் பேசுவார், அது எப்படி உங்களுக்கு? ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக தான் இருந்தது. பாடல் எப்படி இருக்குது? பாடல் முக்கியமாக இருந்தது. பாட்டெல்லாம் நல்லா தாங்க இருந்தது. கடைசியாக இவர் பேசுகிறது தான் நல்லா. என் கிரெடிட்டில் ஒரு பாட்டு படத்தில் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு? அப்படி எதுவும் ஃபீல் ஆகுது. பாட்டோட ஸ்டோரி தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. காமெடி இருந்தது. லைஃப்பில் என்ன இது பார்த்தா என்ன கற்றுப்பாங்க கேர்ள் பசங்க, அதுக்கேற்ற மாதிரி நல்லா மீனிங்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஜோ படமும் அதே மாதிரி லைட்டாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எப்படி உங்களுக்கு? அதே பேர் ஒன்றா நடிச்சதுல ரொம்ப